ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு பச்சை பயிறு எள்ளாடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது தட்டன்னு சொல்லுவாங்க, எள்ளாடைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எள்ளாடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுக்கிறேன். இது மாவு அரிசி. இது உளுந்து, வெள்ளை உளுந்து 200 கிராம். 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து. பச்சை பயிறு 200 கிராம். பொட்டுக்கல்ல 200 கிராம். இப்ப கிளாஸ் அளவு சொல்லணும்னா 5 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, 1 கிளாஸ் பச்சை பயிறு, 1 கிளாஸ் பொட்டுக்கல்லை. இப்ப நம்ம உளுந்தையும் பச்சை பயிரையும் வறுத்து அரிசியில போட்டுக்கலாம். போட்டு நம்ம வெளியில மிஷின்ல குத்து தான் அரைக்கணும். அரைச்சின்னு வந்துடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். அடுப்பு தீ கம்மியா வச்சு நல்லா ப்ரௌன் கலர்ல வறுத்துக்கணும். கருப்பு தீயக்கூடாது. தீஞ்சா முறுக்கு வந்து கருப்பு கருப்பாகும். நம்ம உளுத்தம் பருப்பு வறுத்தோம். நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பை எடுத்து ஒரு தட்டுல கொட்டிக்கலாம். பச்சை பயிர் போட்டுக்கலாம். பச்சை பயிறு வறுத்துக்கலாம். நம்ம பச்சை பயிர் வறுத்தோம். நல்லா வறுபட்டுச்சு. கலர் மாறி போயிருக்கு பாருங்க பச்சை பயிறு. இப்ப நம்ம பச்சை பயிறு எடுத்துக்கலாம். நம்ம பச்சை பயிறு உளுந்து வறுத்தோம். சூடு ஆறிச்சு. இப்ப நம்ம அரிசியில கொட்டிக்கலாம். பொட்டுக்கல்லையும் கொட்டிக்கலாம் அரிசியில. அரிசி, வெள்ளை உளுந்து வறுத்து போட்டுக்கிறோம். பச்சை பயிறு வறுத்து போட்டுக்கிறோம். பொட்டுக்கல்லை போட்டுக்கிறோம். வரமிளகா நான் ஒரு 10 மிளகா போட்டுக்கிறேன். எங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி, நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகா போட்டு நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்ப இது போயிட்டு மிஷின்ல அரைச்சின்னு வந்துடலாம் தட்டைக்கு. கவி ஸ்பெஷல் கிச்சன்ல நம்ம பச்சை பயிறு தட்டை செய்யறதுக்கு நம்ம அரிசி, பச்சை அரிசி, உளுந்து, வெள்ளை உளுந்து வறுத்து போட்டோம். பச்சை பயிறு வறுத்து போட்டோம். பொட்டுக்கல்லை, வரமிளகா எல்லாம் போட்டு நம்ம மிஷின்ல அரைச்சின்னு வந்து வச்சுக்கிறோம். இப்ப நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாவு மாத்திக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல மாத்தினா பிசையத்துக்கு ஈஸியா இருக்கும். பச்சை பயிர்ல தட்டை செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே பச்சை பயிர் முறுக்கு போட்டுக்கிறேன். இப்ப நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாவு மாத்தியாச்சு. 1 கிலோ மாவுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை ஊற வச்சுதான் போடணும், அப்படியே போடக்கூடாது. ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை பொடிசா கட் பண்ணி வச்சுறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வரமிளகா மாவு அரைக்க மாட்டேன், மிஷினில் குத்து மாவு அரைக்க மாட்டேன். நான் வரமிளகா போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் அப்போ போட்டு அரைக்கிறதுக்கு உங்களுக்கு வேணான்னா நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி கூட இப்போ மாவு நம்ம பிசைய மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வரமிளகா இது தேவையானாலும் உப்பு போட்டுடலாம். 10 பூண்டு பல் எடுத்து தோலோட தட்டி வச்சுக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு.
இப்போ சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு பிடிச்சிக்கலாம் பால். எல்லாம் இந்த சைஸுக்கு மாவு எடுத்தால் போதும். சின்ன சின்ன பாலாக ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். பச்சை பயிறு தட்டை சூப்பராக இருக்கும். சில ஊரில் வந்து எல்லாடன்னு சொல்லுவாங்க, சில பக்கம் வந்து தட்டைன்னு சொல்லுவாங்க. எங்கள் பக்கம்லாம் வந்து எல்லாடன்னுவாங்க. இதேமாரி நம்ம எல்லா மாவுமே சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாட மாவு தட்டை மாவை நம்ம வந்து சின்ன சின்ன பாலாக பிடிச்சாச்சு. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பால் பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் வந்து தட்டி போட முடியும் சீக்கிரமாக. நான் பூரி அழுத்துறேன். இரும்பு கட்டை வச்சுக்கிறேன். ஒரு கேரி பேக்கில் எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். இதில் வச்சுக்கலாம் ஒரு பால். இந்த கேரி பேக்லேயும் எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன் மாவு ஒட்டாமத்துக்கு. நான் எப்பயுமே தட்டை போட்டேன்னா இதில் தான் போடுவேன். வச்சு இப்படி லைட்டாக அழுத்தினா போதும். சூப்பராக தட்டை வந்துடும். நல்லா மெலிசாக தட்டை வரும். பாருங்க, எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. சுற்றி அழகாக மெலிசாக இருக்கும். இந்தமாரி நம்ம தட்டிக்கலாம். நம்ம ஒரு பால் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இந்தமாரி கட்டை இல்லைன்னா இந்தமாரி வீட்டில் சின்ன கிண்ணம் இருக்கும், நல்லா தட்டையாக பார்த்துங்க. நம்ம இந்த கிண்ணத்திலே கூட அழகாக வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம். அழகாக கிண்ணத்தில் கூட நீங்கள் அழகாக தட்டலாம். சூப்பராக வரும். இல்லை கையில் எண்ணெய் தடவிடும், கையிலே கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். கீழே அந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் எண்ணெய் தடவி வச்சுட்டு கையில் எண்ணெய் தடவின்னு அழகாக தட்டிக்கலாம். அழகாக தட்டி எடுத்து போட்டுக்கலாம். இந்தமாரி கரண்டி இருக்கும் எல்லார் வீட்லேயும், டீஸ்பூன்னு. இந்த டீஸ்பூனில் சும்மா இப்படி லைட்டாக இப்படி ஓட்டை போட்டுங்க. ஏன் ஓட்டை போடுறோன்னா உப்பாமல் இருக்கும், இல்லைன்னா பூரி மாதிரி உப்பின்னு வரும், மொரன்னு இருக்காது தட்டை. இந்தமாரி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து தட்டை வந்து உப்பி வராது, சமமாக வரும், நல்லா மொரன்னு இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுட்டேன். நம்ம இப்போ எண்ணெய் சூடு எண்ணெய் பிறகு தட்டையை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சு, நம்ம தட்டையை போட்டுக்கலாம். தட்டை அழகாக நம்ம திருப்பி போட்டாச்சு. நல்லா ப்ரௌன் கலர் மாறிச்சு. நம்ம இப்போ தட்டையை எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம பச்சை பயிறு தட்டை ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா மொரன்னு இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா